அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் பிளிங்க் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் என்ன நடக்குதுன்னா ஒரு ஆள் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா பாலத்தை வண்டியை நிப்பாட்டிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு. அதுதான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் 20 இயர்ஸ் கழிச்சுன்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா அப்ரூவான்னு ஒருத்தர் இருக்கார். இது மாதிரி ட்ராமாலாம் கொஞ்சம் பார்ட் டைமாக வேலை பார்த்துட்ருக்காரு. ஆனால் இவர் வேலை பார்க்கணும்னு சொல்லியிருந்தா பெங்களூர் வந்தார். சரியாக வேலை கிடைக்காதனால பார்ட் டைம் ஜாபாக எடிட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ட்ராமாக்காரங்க கூட இவர் வேலையை நடிச்சுட்டு இருப்பார். அங்கே தான் இவங்களோட லவ்வரும் இருக்காங்க. அவங்க கூடயும் ரொம்ப லவ்விங்காக இருப்பார். நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒருத்தர் இவரை பார்க்க வராரு. மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, இது மாதிரி உங்கள் அப்பா இன்னும் உயிரோடு இருக்காருன்னு சொல்லி உங்கள் அம்மாட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா வயசான மாதிரி கண்ணாடி போட்டு கழுத்தில் ஒரு பேண்டேஜ்லாம் கட்டியிருந்தார். யார் நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கறதுக்குள்ளே அந்த ஆளை கிளம்பி போயிடுறாரு. திரும்ப ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு புக் வாங்க போயிருப்பார். அங்கேயும் அவரை இவர் பார்ப்பார். அபூர்வா பார்த்துட்டு அவரை ஃபாலோ பண்ணலான்னு போவார். அவர் திடீர்னு காணாமல் போயிடுவார். ஒரு நாள் வீட்டு மாடியில் நின்றுருப்பார். கீழே துப்பாக்கி எடுத்துகிட்டு அந்த ஆள் நின்றுட்டுருப்பார். கீழே ஓடி போய் பார்க்கலான்னு போவோம். அந்த ஆள் திடீர்னு காணாமல் போயிடுவார். இந்த விஷயத்தை தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவார். அவரை எதுவுமே நம்ப மாட்டாங்க. இவர் சரியான வருமானம் இல்லைனால இவர் 1000 2000 கூட இவர் அவர்கிட்ட தான் வாங்கி செலவு பண்ணிகிட்டு இருக்கார். இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் அந்த நாடகக்காரங்கிட்ட ஒரு பந்தயம் வைக்கிறாங்க. இவங்க லவ்வருக்கும் இவருக்கும் யார் அதிக நேரம் கண் சிமிட்டாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு சாக்லேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பந்தயம் வைக்கிறாங்க. அப்போ அப்ரூவாக்கும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அந்த பந்தயம் நடக்குது. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சீக்கிரமாகவே கண்ணை சிமிட்டுறாங்க. இவர் ரொம்ப நேரமாக கண்ணை சிமிட்டாமையே இருக்கார். கண்ணை சிமிட்டாமல் இருக்கும்போது அவர் உடனே ஒரு ஆழ்ந்த நிலைக்கு போயிடுறாரு. போனோடனே அவர் எல்லோரும் அசைச்சு எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் மேலே பார்க்குறேன் அந்த ஆள் நிற்கிறாரு. கூட அப்ரூவாவும் நிற்கிறாரு. அவர் பார்த்து ஷாக்காரு, என்னடா இது நம்மளை நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இவர் கண்ணை சிமிட்டு பார்க்குறாரு. அதுக்காட்டி 2 பேரை காணாமல் போயிடுறாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னடா நம்மளை சுற்றி இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபியூஷனாக இருக்கார். அதே மாதிரி நைட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு நைட்டு தூங்கி எழுந்துச்சி பார்க்குறாரு. அப்போவும் மழை பெஞ்சிட்டு இருக்காது. வீட்டுக்கு வெளியில் பார்த்தா இவரை மாதிரியே இன்னொருத்தர் நிற்கிறாரு. காதை தோண்டி வெளியே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அவரை காணோம். அப்புறம் ஒரு நாள் அந்த வயசான ஆளை பார்க்குறாரு. கழுத்தில் பேண்டேஜ் போட்டு கண்ணாடி போட்ட ஆள். அவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அப்ரூவா ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஒரு சர்வேயில் அவரை பார்த்து நிற்கிறாரு. யார் நீங்கள், எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் அம்மாட்ட நீ போய் சொன்னியா இல்லையா உங்கள் அப்பா இன்னும் சாகலன்னு சொல்லிட்டு நான் அதை போய் சொல்லு அப்படின்னா, நீங்கள் யாரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நானா சொல்கிறேன், சமயம் வரும்போது சொல்கிறேன், சமயம் வரும்போது நானே சொல்கிறேன் நான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து காணாமல் போயிடுறாரு. அடுத்த நாள் அப்ரூவா ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு. காலைல இளநீ சாப்பிட்றதுக்காண்டி உட்காந்துருக்காரு. அப்போ இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்குறாரு. கேர்ள் ஃப்ரெண்டு கூட பின்னாடி யாருன்னு பார்த்தா அந்த அப்ரூவா இன்னொரு அப்ரூவா பார்த்தாரு. அந்த அப்ரூவா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போயிட்டுருக்காரு. இவரும் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ட்ராமா ரிஹர்சல் இல்லைன்னு கேன்சல் ஆகிடுச்சுங்கிறதும் அவருக்கு தெரிய வருது. யார் இது அவன் பின்னாடி போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோனெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பர் ரீச்சே ஆகலை. உடனே வண்டி வேணும்னு கேட்குறாங்க. வண்டியும் இவருக்கு கிடைக்கல. உடனே இவர் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே இவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் இன்றைக்கி உன் கூட சுற்றினது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீ ரெஸ்டாரண்ட் உட்காந்து இன்றைக்கி என் கையை பிடிச்சி நல்லா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணேன், நீங்கள் கிஸ் பண்ணோம், கட்டி பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றியே சொன்னோடனே இவனுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா அது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு வந்துறாங்க. அப்படின்னு சொன்னோடனே நேற்று நான் உன் கூட வந்தேனே அது நான் இல்லை, நான் நேற்று ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னடா வளர்ற அப்படின்னு சொல்லி இவனை திட்டுறாங்க. ஆமாண்ணா நான் நேற்று ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் என்ன லூஸ் மாதிரி வளராது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோச்சிட்டு போகிற மாதிரி இருந்தால் உடனே சாரி என்னை சுற்றி என்ன நடக்குன்னே சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட சாரி கேட்டாங்க. எனக்கே என்ன நடக்குன்னு தெரியல என்னை சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்ரூவாவுக்கு எங்கள் ட்ராமா இதில் இருக்கும்போது ஒரு எடிட்டிங் வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போகிறாரு. ஒரு காரை எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாரு. போகிற திடீர்னு வண்டியை நிப்பாட்டான் பார்த்தா முன்னாடி அப்ரூவா பையன், அதாவது இவரை மாதிரியே இருக்குது இன்னொரு ஆள். அவர் டக்குன்னு கார் ஏற்றிட்டு சொல்கிறாரு, இது மாதிரி இப்போ எடிட்டிங் போகிறடா அதை நம்பாத, அது ஒன்று ட்ராப்பு,
அங்கே போனால் நீ மாட்டிக்குவ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒழுங்காக அங்கே போய் ஜாயின் பண்ணாத அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்கிறாரு. யார் நீ இறங்குன்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டு காரை விட்டு இறங்கிடுறாரு. அந்த அபூர்வா இறங்கிட்டு வந்து திரும்ப வந்து காரை வந்து பார்க்குறாரு. அவர் வந்து காணோம். உடனே வந்து இவர் காரை எடுத்துகிட்டு வந்து அந்த எடிட்டிங் நடிக்கிற இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறார். இப்போ வந்து நமக்கு இன்னொரு கதை வந்து காட்டுறாங்க. ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி ராசகுண்டாங்கிற ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. அங்கே என்னென்னா வந்து ஒரு கார் டிரைவர் வந்து இருக்கார். கூடவே ஒரு சொற்பொழிவு ஒரு வயசானவர் வந்து இருக்கார். அப்போ ஒருத்தர் வந்து அவங்கக்கிட்ட வந்து வராரு. வந்து அறிவின் ஒருத்தர் வராரு. அறிவின் ஒருத்தர் வந்து இது மாதிரி இந்த சொற்பொழிவு பேச்சுக்கு நான் வந்திருக்கேன், இவர் பேச்சு நடக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறேன். நான் இன்னும் 1 மணி நேரமாக நின்றுருக்கேன், ஒரு பஸ்ஸும் வரலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த சொற்பொழிவாளர் தான் இந்த காரிலே போகிறாரு, இந்த பாருங்கள் அவரே வந்துட்டார். ஓ சார், இங்கே பாருங்கள், உங்கள் பேச்சை கேட்குறதுக்காண்டி ஒரு பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரா, ஒரு 2 மணி நேரமாக பஸ் வரலையா, இவரை வேணால் அவங்க கூட கூட்டிகிட்டு போகலாமா, சரி ஓகே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவுங்கிற ஆளையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அந்த சொற்பொழிவை வந்து அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த சொற்பொழிவாளர் வந்து நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த டிரைவர் வந்து சொல்கிறார், என்ன ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேன்னு நீங்கள் என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வீட்டை நான் சமைக்க சொல்லிட்டேனே, பரவாயில்ல, இந்த அறிவு ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காரு மைசூர் வந்து, இவரை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு வந்து அவரை வந்து கூட்டிகிட்டு போக வந்து சொல்கிறாரு. உடனே வந்து அவரை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டோடனே வந்து அவர் டிரைவர் இருக்கார், அவருக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க, ஒய்ஃபும் வந்து இருப்பாங்க. அவரை வந்து வீட்டுக்கு போனோடனே வந்து நல்லா வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து நிறையா புராண இதெல்லாம் வந்து கலெக்ஷன் பண்ணிக்கணும், அதே மாதிரி இந்த ஊரில் ஒருத்தர் இருக்கார், அவர் பழைய காயின்ஸ்லாம் வந்து கலெக்ஷன் பண்ணுவார், நாளைக்கு காலையில் நான் அவர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த டிரைவரும் அவங்க ஒய்ஃப் வந்து எங்கேயோ வெளியே போயிருப்பாங்க. அதனால் வந்து அவங்க தங்கச்சி இருப்பாங்களே, அந்த தங்கச்சியை மட்டும் கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துக்கு வந்து போவாங்க. அந்த டிரைவரோட தங்கச்சியும் அறிவும் அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துக்கு போனோடனே வந்து அங்கே ஒருத்தர் இருப்பார், அவர் விதவிதமாக காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பார். கலெக்ட் பண்ணியிருந்தோடனே வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, உள்ளே போய் வந்து எதையும் தேடிட்டு வந்து அப்படியே வந்து உட்காந்துருவார். உட்காந்தோடனே பார்த்தா அவர் வந்து சொல்வார், இது மாதிரி வந்து இது என் பொண்ணோட ஃபோட்டோ, 5 வருஷத்துக்கு முன்னாடி மைசூர் போகிறேன்னு சொல்லி வந்து போனால் அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை, நீங்கள் தான் வந்து எப்படியாவது வந்து மைசூரில் இருக்கீங்கன்னா இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இல்லைடா பார்த்ததில்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த டிரைவரோட தங்கச்சி கூட வந்திருப்பாங்களே, அந்த பொண்ணு தான் வந்து என் பொண்ணுன்னு சொல்லிட்டு அவர் இது மாதிரி வந்து இது என் பொண்ணு, நான் யாருக்கும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுவார். உடனே வந்து அவரை தள்ளி விட்டு அந்த டிரைவரோட தங்கச்சியும் இந்த அறிவும் வந்து அங்கேருந்தே கிளம்பி போயிடுவாங்க. கிளம்பி பண்ணனே வந்து இவங்க இங்கே நடந்ததெல்லாம் வந்து சொல்லுவாங்க. சரி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், அவங்க பொண்ணு காணாமல் வந்து இது மாதிரி வந்து லூஸ் மாதிரி ஆகிட்டார், நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து வருத்தப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நம்ம அபூர்வா வந்து ஒரு இடத்துல எடிட்டிங் வேலை கேட்க வந்தாலும் அங்கே வந்து போய் பார்த்தா வந்து அந்த வீட்டுக்குள்ளே போனால் வந்து இப்போ ஒருத்தர் அந்த கழுத்தில் பேண்டேஜெலாம் போட்டு கண்ணாடி போட்டு இருந்தார், அவர் வந்து அங்கே இருப்பார். அவர் வந்து சொல்லுவார், இது மாதிரி வந்து என்கிட்ட ஒரு மிஷின் இருக்குது, அதை வச்சு என்னென்னா வந்து நம்ம எந்த காலத்துக்கு நினைக்கிறோமோ அந்த காலத்துக்கு போகலாம், அது மட்டும் நம்ம வந்து அந்த கண்ணை வந்து பிளிங்க் பண்ணாமல் வச்சுருக்கோமோ அவ்வளோ நேரத்துக்கு வந்து நம்ம நிகழ்காலத்துலேயே எதிர்காலத்துலேயே வந்து இருக்கலாம், கண்ணை பிளிங்க் பண்ணிட்டா நம்ம திரும்ப நிகழ்காலத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு இந்த கண்ணை 2 சொட்டு மருந்தை வந்து விட்டால் போதும், அது மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறார். நீ வேணால் போய் வந்து உங்கள் அப்பா உயிரோடு இருக்காரா இறந்துட்டாரான்னு போய் கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே அப்புறம் சரி ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து கண்ணை வந்து அந்த சொட்டு மருந்தை வந்து போட்டுறாரு. விட்டதுக்கப்புறம் வந்து அவர் அந்த இடத்துக்கு அந்த ஊருக்கு வந்து போனதுக்கப்புறம் வந்து அவர் அந்த இடத்துல வந்து இருக்கார். அவங்க அப்பா வந்து காரில் வந்து கிளம்புறாரு. கிளம்புனதுக்கப்புறம் வந்து பாலத்துக்கிட்ட வந்து அவர் வந்து ஜம்ப் பண்ணிடுறாரு. திரும்ப அந்த ஹைட்ரா போட்டு அந்த இடத்துக்கு வந்து போய் பார்க்குறாரு. திரும்ப போய் பார்த்தா அவர் வந்து ஜம்ப் பண்ணிடுறாரு. அவரை வந்து காப்பாற்ற முடியல. திரும்ப இவர் கழுத்தை பேண்டேஜ் போட்டிருக்காரு. அவர் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி மதியம் 3 to 4 மணி வந்து அன்னோன் டைமு, அந்த டயத்தில் வந்து இந்த டைம் மிஷின் வந்து வேலை செய்யாது, ஒழுங்காக வந்து அதுக்கு முன்னாடியே வந்து வேலை பார்த்துரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து உங்கள் அப்பா வந்து காப்பாற்றிடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்கன்னா அந்த பக்கம் என்ன பண்ணுறாருன்னா வந்து இந்த அறிவு இருக்கார்ல, அவர் வந்து அந்த காணாமல் போனவரை அவரோட பொண்ணை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் வந்து இது மாதிரி வந்து ஒரு டப்பா வந்து இருக்குது, அந்த டைம் மிஷின் மூலமாக போய் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கண்ணில் போட்டு வந்து அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து கிளம்பி போயிருக்காங்க. போய் வந்து என்னென்னா வந்து
அதே மாதிரி அந்த பாலத்துக்கிட்ட போய் வந்து சூசைட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து அந்த அறிவு இருக்கார் ஃப்ளாஷ்பேக்கில், அவர் வந்து அந்த பொண்ணை வந்து தற்கொலை பண்ணாமல் வந்து காப்பாற்றிடுறாரு. அந்த சமயத்தில் அவர் கையில் அந்த ஒரு மோதிரம் வந்து விழுந்துடும். அதே மாதிரி இந்த இந்த சமயத்தில் வந்து அப்ரூவா வந்து தன்னோட அப்பா தண்ணீர் குடிச்சுப்பார், அதை வந்து எப்படியா வந்து காப்பாற்றி போட்டுறான்னு சொல்லிட்டு காப்பாற்றி போட போப்பார். அதுக்காட்டியும் அந்த டைம் ஃப்ரேம் வந்துடும், 3 to 4 மணி வந்துடும். அதனால் வந்து அவரால் வந்து காப்பாற்ற முடியாது. இப்போ வந்து அந்த திரும்ப கழுத்தை பேண்டேஜ் போட்டு அந்த ஆள் வந்து சொல்லுவார், இது மாதிரி ஒரு நாளைக்கு வந்து 3 தடவை தான் வந்து அந்த இடத்துக்கு வந்து போக முடியும், திரும்ப வந்து அந்த இடத்துக்கு வந்து போக முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து இவங்க ட்ராமா கேங்கில் வந்து ஒரு வயசான ஆளை வந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே வந்து அவரை வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி இவர் வந்து ரோட்டை வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பார், ஒழுங்காக சாப்பிட மாட்டார், இவருக்கு சொந்தக்காரங்கன்னா யாரும் கிடையாது, கையில் புக்கை வச்சுட்டு சுற்றி தருவார், உங்களுக்கு 4-5 பேர் தான் வந்து தெரியும் இவருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ட்ராமாக்காரங்க கூடயே வந்து இருப்பார். அப்புறம் அந்த வயசான ஆளை வந்து ஒரு நாள் வந்து வீட்டை தங்க வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த ட்ராமாக்காரங்க வந்து சொல்லுவாங்க. இவர் வந்து அப்ரூவா வந்து தன்னோட வீட்டில் வந்து வாசப்படியிலே வந்து காரிடோரே வந்து அவர் தூங்கிக்கிறேன்னு வந்து சொல்லுவார். இவர் வீட்டுக்குள்ளே போய் தூங்கிடுவார். அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சி பார்த்தா வந்து அந்த படுத்திருந்த வயசானவர் வந்து இறந்து கிடப்பார். சரி, ஓகே, வயசாச்சு இறந்துட்டான்னு சொல்லி இவர் வந்து நினைப்பார். இந்த பக்கம் இந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடக்குன்னா வந்து அந்த அறிவு இருக்கார்ல, அவருக்கும் வந்து அந்த டிரைவரோட தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. சரின்னு சொல்லி கல்யாணமும் வந்து பண்ணி வச்சுருவாங்க. பண்ணி வச்சோடனே வந்து அந்த அறிவோட ஒய்ஃப் இருப்பாங்கன்னா அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக வந்து இருப்பாங்க. ஒரு நாள் வந்து அறிவு வந்து வீட்டுக்கு வெளியே உள்ள காரில் வந்து அந்த டைம் மிஷினை வந்து ஏதோ பார்த்து வந்து குழம்பிட்டு இருப்பார். இதை வந்து வீட்டுக்குள்ளே வந்து இந்த டிரைவர் வந்து பார்த்துட்ருப்பார், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பார். திடீர்னு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அறிவு வந்து மாயமாக வந்து மறைஞ்சிருவார். அவர் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்ப்பார், ஒன்றுமே இருக்காது, சின்ன சின்ன பாட்டிலாக இருக்கும். அதை வந்து எடுத்து வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருவார். அடுத்த நாள் வந்து அவங்க தங்கச்சி வந்து எங்கே அறிவுன்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை, அவன் மைசூர் வர போயிருக்காங்க, வந்துடுவான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து அந்த டைம் மிஷினை வச்சு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் வந்து அவரால் முடியல. பக்கம் அப்ரூவா கிட்ட வந்து சொல்லுவாங்க, அந்த ட்ராமா ஆர்டிஸ்ட்டாக வந்து இந்த வயசானவர் இறந்தால்டா, அவர் வந்து ஒரு கதை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, என்ன கதை எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவரை வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்ப சொல்லுவாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்புனா வந்து இந்த இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறாங்களே அறிவுன்னு சொல்லிட்டு, அந்த கதை வந்து அவருக்கு வந்து கிடைக்கும். அப்போ தான் வந்து தெரிய வரும், இப்போ இருக்க இவரோட அம்மா வந்து வளப்பம்மா, இவரோட அப்பா வந்து அறிவுங்கிறது தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இவங்க அம்மா பேர் வந்து தேவகின்னு வந்து தெரிய வருது. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அறிவு போனோடனே வந்து தேவகிக்கு வந்து பிரசவம் வழி வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க வந்து குழந்தைய பெற்றுட்டு வந்து அவங்க வந்து இறந்துடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து அறிவு வந்து அங்கே வந்து வராரு. வந்து இவங்க மாதிரி அந்த டிரைவர் வந்து பார்க்குறாரு, நீ இப்போ எதுக்கு வந்த இந்த டைம் மிஷினை மாற்றி போகிறதுக்காக வந்த, இப்போ எதுக்கு எங்கள் குடும்பம் கிடைக்க வந்தியா, நாளைக்கு வந்து ஆத்தங்கரையில் வந்து என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்தங்கரையை வந்து பார்த்தோன்னே இந்த டிரைவர் வந்து அந்த டைம் மிஷினை கொண்டு போய் வந்து அறிவுக்கிட்ட வந்து கொடுத்துருவார். தேவகி எங்கே, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவகி தான் இல்லை, அவள் வந்து குழந்தைய பெற்றுட்டு இறந்துட்டா. குழந்தையா, என்ன குழந்தை, ஆம்பளை குழந்தையா, நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு தடவை நான் என் குழந்தைய மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த டிரைவர் என்ன பண்ணுவாங்க வந்து அந்த வண்டியிலேருந்து கத்தி எடுத்து வந்து அறிவை வந்து குத்திட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். போன வழியில் தான் வந்து அந்த ஆத்தங்கரையில் தான் அந்த கத்தியை வந்து தூக்கி போட்டு தானும் வந்து குதிச்சிருவார். இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் வந்து இவர் அப்புறம் வந்து திரும்ப வந்து அந்த கழுத்தில் பேண்டேஜ் போட்டு அந்த ஆளை வந்து பார்க்க வராரு. பார்க்க வந்ததுக்கப்புறம் வந்து சொல்கிறாரு, நீ தானே அறிவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. நான் அறிவெல்லாம் கிடையாது, நான் நீ தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னது நீயா? ஆமாம், நானும் அப்புறவா தான் வந்து நான் அறிவாக மாறி திரும்ப வந்து அப்ரூவாக மாறி இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவருக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறாரு. இப்போ கொஞ்ச நாளில் வந்து உங்கள் அம்மாவும் இறந்துருவாங்க, அதுக்கப்புறம் நீ இப்போ இருக்க கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து இறந்துருவாங்க, கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து ஒன்று விட்டு போயிடுவா, அதுக்கப்புறம் நீ தனியாக வந்து ஆயிடுவேன். தனியாக ஆனதுக்கப்புறம் வந்து நீ வந்து நிறையா வந்து சம்பாதிக்கவும் செய்வேன். சம்பாதிக்கிறது செஞ்சோன்னே வந்து நீ வேலை விஷயமா வந்து கொல்கட்டா வந்து போவேன். அங்கே ஒரு இது மாதிரி வந்து டைம் மிஷினை வச்சு வேலை செய்கிற வந்து பார்ப்பேன். அதான் வந்து உனக்கு இந்த டைம் ட்ராவல் இதை வந்து தருவார். அதுதான் நீ வாங்கி இந்த டைம் ட்ராவல் வந்து பண்ணுறதுக்காண்டி வந்து இந்த 1980s வந்து நீ போவ. அங்கே வந்து நீ அறிவாக வந்து இது பண்ணி திரும்ப வந்து தேவகியை வந்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அபூர்வாவாக வந்து நீ பிறக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, எங்கள் அம்மா கூட படுத்து நான் வந்து திரும்ப வந்து என் மகனாக ஆனேனா, என்ன உளறீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதெல்லாம் கேட்காம வந்து அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். திரும்ப அந்த நாடக ஸ்டுடியோக்கு வருவார். அங்கே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்து சண்டை வந்தோடனே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்க விட்டு வந்து போயிடுவாங்க. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, என்னால் முடியல
அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இவர்கிட்ட வந்து கேட்பார், இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் வந்து இவர் வந்து அந்த அறிவை வந்து சொல்வார், நீ செத்தாக தான் வந்து இதுக்கு சொல்யூஷனு அப்படின்னு வந்து சொல்லுவார். இது ஒரு லூப் மாதிரி இது நடந்துக்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது, நீ செத்தாக தான் இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு வந்து அறிவு வந்து அப்ரூவா கிட்ட சொல்லுவார். அப்புறம் வந்து ஷாக் ஆகிடுவார். சரி செத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்புறம் வந்து சொல்லுவார், எனக்கு ஒரு நாள் டைம் கொடு, நான் நாளைக்கு வந்து இது மாதிரி செத்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து பண்ணுவார், இன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்ம வந்து ஒன்றா இருக்கலாமா அப்படின்னு வந்து கேட்பார். அப்போ ஒன்றா இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி பார்க்கு, பீச்சு, மாலு, ரெஸ்டாரண்ட் சுற்றும்போது தான் வந்து அந்த பழைய ஃபஸ்ட்டு ஒரு சீன் நடக்கும் பார்த்திங்கன்னா, அந்த அப்ரூவா வந்து ஒரு அப்ரூவா கூட வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் சுற்றுறத பார்க்குறது, அந்த சீன் தான் வந்து இப்போ சீனு. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு ஃபுல்லாக வந்து சுற்றுவார். சுற்றிட்டு கடைசியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இவர் அறிவு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்லுவார், இது மாதிரி வந்து நான் ஃப்ளாஷ்பேக்கில் இருந்து புதுசாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பிக்கும்போது தான் என் கையில் ஒரு மோதிரத்தை நான் போட்டுக்கிட்டேன். அது போட்டுக்கிட்டால் வந்து பிளிங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது அந்த மோதிரம் எவ்வளோ நாள் வந்து கையில் இருக்கோ அவ்வளோ நாள் வரை நான் வந்து அந்த அந்த காலத்துலேயே வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்போ நான் தெரியாதனா வந்து அந்த காயின்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பார், அவரோட பொண்ணு மைசூர் போகும்போது காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கேருந்து சின்ன ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ணேன், போய் அந்த பொண்ணை வந்து சூசைட் பண்ணுறது வந்து நான் காப்பாற்றினேன். அப்போ என்னோடய கையில் அந்த மோதிரம் மிஸ் ஆகிடுச்சி, அதனால தான் வந்து பேட்ரி டவுன் ஆகி நான் அங்கேருந்து ஓடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார், அங்கேருந்து ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு. இப்போ அப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்டை வந்து மீட் பண்ணியிருப்பாரு இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போட்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஆனால் நான் உன்னை வந்து உண்மையாக வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருப்பார். சொல்லிட்டு இருக்கும்போது வந்து சரி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தன்னோட அம்மாவோட மோதிரம் இருக்கும், அதை வந்து அப்ரூவாட்ட வந்து கொடுப்பேன். இது என்னது அப்படின்னு கேட்பேன். இது வந்து என்னென்னா வந்து எங்கள் அம்மாவோட என்கேஜ்மெண்ட் ரிங்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்கேஜ்மெண்ட் இருக்கா, இது என்ன கருப்பு கலர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் வந்து சூசைட் பண்ணும்போது வந்து ஒருத்தர் வந்து காப்பாற்றினாராம், அப்புறம் ஞாபகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லி இதே வந்து என்கேஜ்மெண்ட் ரிங்கை வந்து மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்ரூவாவுக்கு வந்து அந்த ரிங்கு வந்து கிடைக்கும். ரிங்கு கிடைச்சோடனே வந்து அப்ரூவா வந்து என்ன பண்ணுவார்னா வந்து டைரெக்டாக போய் வந்து என்ன பண்ணுவார்னா வந்து அந்த அறிவு இருக்கார்ல அவரை வந்து ஷூட் பண்ணிடுவார். ஷூட் பண்ணோடனே வந்து அப்படியே வந்து கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா வந்து ட்ராமா வந்து நடிக்கிறாங்க. அதில் வந்து அப்ரூவாவும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து நடிக்கிற மாதிரி நமக்கு வந்து காட்டுறாங்க. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.